Welcome to this channel. Be an expert engineer. See programming language in Tamil. Dr. Subha Rajam, ME PhD. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீ பார்க்க போகிற 42nd ப்ரோக்ராம் பைனரி சர்ச் ப்ரோக்ராம் இன் சி. ஸோ பைனரி சர்ச்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா டிக்ஷனரி சர்ச்சையும் டெலிஃபோன் நம்பர் சர்ச் வித் நேம், இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்லினா அப்போதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். பைனரி சர்ச்னா டிக்ஷனரி அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர், கரெக்டா? அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். அப்போ கட்டாயம் பைனரி சர்ச்சும் அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்கணும். அப்போ தான் சர்ச் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அதுதான். டெலிஃபோன் நம்பர் மாதிரியே எப்படி சர்ச் பண்ணுவீங்களோ, நம்பரையோ இல்லை நம்பரில் நேமை வந்து அல்ஃபபெட்டில் எழுதி வச்சுருப்பாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் n = 5 ஆர் 5 எலமெண்ட் கொடுத்தீங்கன்னா அரே யூஸ் பண்ணி இன்புட் வாங்கிக்குவோம். அதுக்கு கரெக்டாக கீ வந்து கொடுப்போம். அந்த கீ இருந்துச்சு அப்படின்னா 40 வந்து ஃபவுண்டு அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த லொக்கேஷனும் 4th எலமெண்ட்டாக இருக்குது, அதனால 4th லொக்கேஷன் சொல்லிடலாம். சப்போஸ் 16 எடுத்துக்கோங்க. 16 எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இல்லை எலமெண்ட், அப்போ இஸ் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு 60 வந்து இஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகி வெளியே வரணும். இதுதான் நம்மளோட கான்செப்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன், கட்டாயம் அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். நீங்கள் இன்புட் கொடுக்கறது கட்டாயம் அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிக்ஷனரியை எடுத்துக்கிறேன். டிக்ஷனரியை தான் நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இதுதான் டிக்ஷனரி. உடனே என்ன பண்ணுவோம், ஒரு சர்ச்சிங் வந்து ஒரு எஸ்லையோ இல்லைனா வந்து ஒரு எஃப்லையோ சர்ச் பண்ணுறீங்கன்னா உடனே ஓப்பன் பண்ணுவோம். இப்படி தானே ஓப்பன் பண்ணுவோம். இப்படி தான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அப்போ என்ன நடக்கு அப்படின்னா, இப்படி சென்டர் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து மிடில் அப்படின்னு சொல்லி கான்செப்ட் இங்கே கொண்டு போகிறோம். மிடில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்க அப்படின்னு. மிடில் எப்படி செட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பேஜையும் லாஸ்ட் பேஜையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா மிடில் கிடச்சிரும். அந்த மிடில் நீங்கள் தேர்ட்னை வந்து இப்போ எம்மை வச்சு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வேர்டை சர்ச் பண்ணுறீங்கன்னா இருக்கான்னு பார்க்குறோம். இருந்துச்சுன்னா ஆன்சர் ஃபவுண்டு இல்லையா? அதுதான் நம்மளோட கான்செப்ட். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இங்கே இல்லை நமக்கு தெரியும். இப்போ எம்ஐ சர்ச் பண்ணுறேன், எனக்கு எஸ் வேணும்னா என்ன பண்ணுவோம், இங்கே வந்துடுவோம், சின்ன இதுக்கு வருவோம். இப்போ எனக்கு எஃப் வேணும்னா என்ன பண்ணுவோம், எதுக்குள்ளே இருக்குது, இதுக்குள்ளே தான், இந்த பாட்டுக்குள்ளே தான் இருக்குது இல்லையா? இந்த பாட்டுக்குள்ளே இருக்கும்போது இதை வந்து ஃபர்ஸ்ட் பேஜும் இதை லாஸ்ட் பேஜும் வச்சுக்கணும். அப்போ என்னது, இது மிடில். அப்போ இது லாஸ்ட் பேஜ் என்னன்னா இருக்கும் உங்களுக்கு. லாஸ்ட் பேஜ் என்ன வேல்யூவாக செட் பண்ணுவீங்க, லாஸ்ட் பேஜ் = மிடில் -1. இது மிடில். அப்போ முன்னால பேஜ் தான் நமக்கு -1, கரெக்டா? அப்போ லாஸ்ட் பேஜ் இது இங்கே கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் பேஜ் செட் ஆகும். ஃபர்ஸ்ட் பேஜ் சேமாக தான் இருக்கும். அப்போ இதுக்குள்ள நம்ம இப்போ சர்ச் இவ்வளோ பெரிய இதில் இவ்வளோ பெரிய புக்கில் நம்ம இதில் கொஞ்சம் குறைச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ணுவோம், திருப்பி மிடில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மிடில் கண்டுபிடிக்கணும். மிடில் எடுத்துட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறது இந்த சைடு இருக்கா இந்த சைடு இருக்கா. இப்போ எஃப் தேட வரேன்னா ஈக்கு வந்திருக்கிறேன். இப்போ எஃப் இப்போ இந்த சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆன்சர் என்ன பண்ணியிருப்பீங்க, என்ன பண்ணியிருப்பீங்க, இவ்வளோ தூரம் வச்சுருந்தேன்ல. லாஸ்ட் பேஜ் சேம் தான், எந்த மாற்றமும் இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் மாறுது. அப்போ என்னது, இது மிடில். மிடில் இது என்னதான் இருக்கும், ஃபர்ஸ்ட் பேஜ் என்னதான் இருக்கும், மிடில் +1, கரெக்டா? இதுதான் கான்செப்ட். திருப்பி இல்லை கிடைக்கலன்னு உடனே இவ்வளோ இதுக்குள்ள நீங்க மிடில் தேடுறீங்க. இந்த சைடு இருக்கா இந்த சைடு இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம். அப்படியே பார்த்துக்கிட்டே வரப்போறோம். அப்படியே பார்த்து இந்த சைடு இருந்துச்சுன்னா இப்படி மிடில் எடுப்போம், இதுக்குள்ள இருக்கா இதுக்குள்ள, இப்படியே சர்ச்சிங் நடந்துகிட்டே இருக்க போது. நமக்கு ஒரு ஸ்டேஜ்ல இருந்துச்சுன்னா கட்டாயம் அந்த மிடிலோட பேஜ்ல கட்டாயம் உங்களுக்கு ஆன்சர் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிருவோம். இல்லைன்னா என்ன நடக்கும்னா இப்படி போயிட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொருக்கும் இருக்கும், இப்படியே போயிட்டே இருப்போம். இங்க இருக்கா அங்க இருக்கான்னு போயிட்டே இருப்போம். இருக்காதுங்கும் போது எப்பவுமே நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் சின்னதாக தான் இருக்கணும், லாஸ்ட் பேஜ் பெருசாக, அதோட கம்பேர் பண்ண பெருசாக தான் இருக்கும். அப்போ ஒரு ஸ்டேஜ்ல இல்லைன்னு உடனே என்ன ஆகிரும் அப்படின்னா கிராஸ் ஆயிரும். இல்லைன்னா அந்த நம்பர்ஸ் என்ன பண்ணுமா, நம்ம கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா கிராஸ் ஆயிரும். ஃபர்ஸ்ட் வந்து கிரேட்டர் தானா மாறிடும் ஃபர்ஸ்ட் பேஜ். அப்போ கிரேட்டர் தானா மாறிச்சுன்னா நமக்கு கன்ஃபார்மா இல்லை, அந்த சர்ச்சிங் எலமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரப்போறோம். இதுதான் நம்மளோட லாஜிக், பைனரி சர்ச்சோட லாஜிக். சரியா? லாஜிக்ல மேனுவல் திங்கிங் வந்து இதுதான்.
அந்த லாஜிக் கான்செப்ட் வந்து நமக்கு வந்து கம்ப்யூட்டர்ல இப்படி புரிய வைக்க போறோம். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? மிடிலுக்கு இங்க வந்து லோன் எடுத்திருக்கேன், லோ ஹை. சரியா? லோ ஹை. ஃபர்ஸ்ட் பேஜை வந்து லோவும் லாஸ்ட் பேஜை ஹைன்னு எடுத்திருக்கேன். என்னது லோ பேஜ்? ஃபர்ஸ்ட் என்ன உங்களுக்கு எது லோ பேஜ்? இண்டெக்ஸ் தான் நமக்கு லோ பேஜ். 0 தான் உங்களுக்கு லோ பேஜ், 4 தான் உங்களுக்கு லாஸ்ட் பேஜ் இல்லையா? அப்ப நமக்கு வந்து இங்க என்ன இருக்குது உங்களுக்கு? லோ வந்து 0, ஹை வந்து எண்ணில் நம்ம இன்புட் வாங்கியிருக்கோமா? அப்ப n-1 4. அதுதான் நம்மளோட இண்டெக்ஸ் தான் லோ ஹைன்னு செட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பேஜ் லாஸ்ட் பேஜ்னு செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிச்சு மிடில் கண்டுபிடிக்கணுமா? மிடிலுக்கு ஃபார்முலா என்ன? லோ பிளஸ் ஹை. ஃபர்ஸ்ட் பேஜ் பிளஸ் லாஸ்ட் பேஜ் டிவைடட் பை 2ன்னு சொன்னா இது மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியல் இது ரெண்டுத்தையும் பண்ணிக்கணும். அடுத்தது என்னது? உள்ள மிடில் கண்டுபிடிச்சிட்டீங்க. மிடில் ஈக்குவல் டு கீயான்னு கேட்கீங்க. இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிட்டோம். இல்லைன்னா லெஸ் தெனா இருந்துச்சுன்னா, கீ லெஸ் தென் மிடிலா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க? கீ வந்து இந்த சைடு இருக்கு, கீ வந்து லெஸ் தெனா இருக்கு மிடில் கம்பேர் பண்ணும்போது. மிடில்னா வேல்யூ வந்துடணும். ஏ ஆஃப் மிடில்னா வேல்யூ வந்துடணும். சரியா? இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் இதுக்கே எடுத்துக்கோங்களேன். என்ன நம்பர் வருதுன்னு பாருங்க. 0 + 4 divided by 2. That is the middle. A of 2 is the middle. அப்போ 30. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீ ஈக்குவல் டு 16 வச்சுக்கோங்க, நாட் ஃபவுண்டு. இப்போ நமக்கு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க A of 2ன்னு ஒன்று 30. சரி, ஃபர்ஸ்ட் கீ ஈக்குவல் டு 40க்கு நம்ம செக் பண்ணுவோம். இப்போ மிடில் ஈக்குவல் டு 30. இந்த வேல்யூ வச்சு இந்த வேல்யூ வந்து கம்பேர் பண்ணும். இந்த வேல்யூ என்ன? மிடில்னு சொல்லக்கூடாது, ஏ ஆஃப் மிடில்னு சொல்லணும். அப்பதான் வேல்யூ எடுக்கும். அப்ப ஏ ஆஃப் மிடிலும் கீயும் ஈக்குவலான்னு கேட்கும். இருந்துச்சுன்னா ஃபவுண்டு. இப்போ நமக்கு ஈக்குவலா இல்ல, கரெக்டா? இல்ல. இல்லைன்னு என்ன பண்ணணும்? இந்த பாட்டை எடுத்துக்கணும். இது என்னது? கிரேட்டர். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இது லெஸ் தெனா. இந்த உங்களோட கீ வந்து 30க்குள்ள இருக்குதா 30க்கு மேல இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதான் அடுத்த செக்கிங். நான் சொன்னேன்ல உடனே இங்க எடுத்துக்கணும் அப்படின்னு. இதுல இந்த இருக்குதா இங்க சர்ச்சிங் பண்ண போறீங்க. நமக்கு சர்ச்சிங் 40 இந்த சைடு இருக்கு. அப்ப என்ன செக்கிங் இருக்கணும் சொல்லுங்க? கண்டிஷன் ஃபால்ஸ், மிடில் இல்ல. அப்ப இங்க நம்ம வரணும். அப்ப என்ன செக்கிங் இருக்கணும்? இஃப் கீ இந்த சைடு இருக்கான்னு கேட்கணும். கரெக்டா? லெஸ் தென் இந்த லோயர் பார்ட் இந்த சைடு இருக்கான்னு நம்ம கேட்க போறோம். லெஸ் தெனா அப்படின்னு கேட்கும். உன்னோட கீ லெஸ் தெனா இல்ல, நமக்கு கிரேட்டர் தென் இல்ல, கண்டிஷன் ஃபால்ஸ். இப்போ லெஸ் தெனா இருந்துச்சுன்னா என்ன எழுதுவீங்க? என்ன சேஞ்சஸ் சொன்னேன்? லெஸ் தெனா இருந்துச்சுன்னா ஹை மாறுது இல்லையா? ஹை ஈக்குவல் டு மிடில் +1 -1. மிடில் மிடில் இங்க நிக்கிறீங்க, இந்த சைடு போறோம் -1. இதான் ஃபார்முலா. சப்போஸ் இந்த சைடு இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த சைடு இருக்கு இல்லையா? இந்த சைடு இருக்கு. இந்த சைடுனா அப்ப எது சேஞ்ச் ஆகும்? ஹை சேம் தான். ஹை மீன்ஸ் என்னது? 4 தான். ஆனா லோ வந்து மாறணும். லோ வந்து என்னது? மிடில் +1. கரெக்டா? மிடில் +1னா 3ன்னு மாறணும். அப்ப இதுக்குள்ள நம்ம பாட்டை எடுத்துக்கிட்டு கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஃபார்முலா என்ன? லோ மாறணும். லோ ஈக்குவல் டு மிடில் +1ன்னு மாறுது. இப்ப நமக்கு செக்கிங் வரும்போது என்ன கண்டிஷன்? இங்க வந்துட்டோம் இல்லையா? லோ ஈக்குவல் டு மிடில் +1ன்னு வந்துட்டோம். மிடில் +1ன்னு செக்கிங் வந்தாச்சு. அப்போ லோவோட வேல்யூ என்ன? இது ரெண்டு பேர் லோவோட வேல்யூ ஹையோட வேல்யூ பார்க்கணும். இப்போ லோ என்ன உங்களுக்கு? ஹை வந்து 4, லோ வந்து என்ன மாதிரி இருக்குது? மிடில் வந்து 2 + 1 3. அப்போ 3 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 7 டிவைடட் பை 2 என்னது? 7 டிவைடட் பை 2 3. நமக்கு வந்து இன்டிஜர் டைப் மிடில் வந்து இன்டிஜரா சொன்னா ரவுண்ட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். அப்போ என்ன ஆன்சர்? 3. அப்ப இதுதான் மிடில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்குது. இப்போ என்ன? திருப்பி ஃபார் லூப்ல மேல போறீங்க. அந்த ஆல்வேஸ் லெஸ் தெனா நம்ம ஒரு வைல் லூப் வந்து கொடுக்க போறோம். லோயர் பார்ட் வந்து எப்பவுமே சின்னதா இருக்கணும். லோயர் வேல்யூ இப்ப பாருங்க, கம்பேர் பண்ணுங்க. லோயர் வேல்யூ என்ன? இது மிடில் வேல்யூ. இது லோயர் பார்ட் வந்து 3. லோயர் வேல்யூ ஆல்வேஸ் லெஸ் தென் வந்து 4. ஹையோட கட்டாயம் லெஸ் தெனா இருக்கணும். அப்ப மேல வைல் லூப் அங்க எழுதியிருப்போம். செக்கிங்க்கு மறுபடியும் போகுது. அப்ப மிடில் அது ஏ ஆஃப் மிடில் ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு கீயான்னு கேட்கும். கரெக்டா வந்துட்டா? 40 கிடைச்சிட்டா? அப்ப 14 உடனே பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட வேண்டியதான். இல்லைன்னா உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கும்? மாத்தி மாத்தி உங்களுக்கு இங்க போகும், இது வரும், இந்த லோனா இதை செட் பண்ணும், அப்படியே செட் பண்ணி உங்களுக்கு இல்லைன்னு உடனே என்ன நடக்கும்? லோ வந்து என்ன நடந்துரும்? கிரேட்டர் வேல்யூவா போயிடும். கட்டாயம் கிரேட்டர் வேல்யூவா போயிடும்.
அப்போ கிரேட்டர் வேல்யூ போகும்போது உங்களுக்கு லூப் விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு கண்டிஷன் விட்டு வெளியே வந்துடும். வைல் லூப் விட்டு கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு வெளியே வந்துடும். வெளியே வந்த உடனே நீங்கள் என்னது ஒரு செக்கிங் கொடுத்து ஆமாம் கிரேட்டர் லோயர் கிரேட்டர் தென் ஹையா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட வேண்டியதான். அப்போ ப்ரோக்ராம் போயிடலாமா? என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமில் என்ன எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பைனரி சர்ச்சுக்கு ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணுறோம். இன்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் லோ ஹை செட் பண்ணியிருக்கோம். இன்டிஜரா எல்லாமே இன்டிஜர் தான். ஹை ஃபார் லூப்புக்கு என் இன்புட்டுக்கு அரே கீ மூணுத்துக்கும் இன்புட் வாங்குறதுக்காக இது பண்ணியிருக்கோம். அடுத்து ஒன் மோர் வேரியபிள் இஸ் மிடில் இல்லையா? மூணு இதுவும் சேம் தான். என் வாங்கிக்கோங்க, ஏ ஆஃப் வந்து அரே வாங்கிக்கோங்க, எத்தனை எலமெண்ட்டோ அத்தனை எலமெண்ட்டுக்கும் நீங்கள் கொடுத்து வாங்கிக்கோங்க. என்ன சொன்ன என் இதுக்குள்ளே தான் மீன்ஸ் 20க்குள்ளே நீங்கள் கொடுத்துக்கலாம். 20க்குள்ளே இல்லை 20 வர நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்பரை கொடுத்துட்டு இன்புட் வாங்கிக்கோங்க. அடுத்து சர்ச்சிங் கீக்கு ஒன்று கொடுத்துக்கணும். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? லோ ஈக்குவல் டு 0 ஹை ஈக்குவல் டு n-1. அப்போ n-1னா 4ன்னு அர்த்தம். ஏ ஆஃப் 4 வர நம்ம செக் பண்ண லாஸ்ட் பேஜ் ஏ ஆஃப் 4 அதை ஹைலிங் செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வைல் லூப் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஈக்குவலாகவும் இருக்கலாம், லோ வந்து ஹையும் ஈக்குவலாக இருக்கலாம். வரும் ஒரு ஸ்டேஜில் அப்படி குறைஞ்சிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து ரெண்டும் சேமாக இருக்கும் போது உள்ள ப்ராசஸிங் போகும். சப்போஸ் கிராஸில் போயிடும். அடுத்த ஸ்டெப் வந்து கிராஸில் போகும்போது உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு வெளியே வந்துடுவோம். அப்போ உள்ள நுழைஞ்ச உடனே வெளியே எழுதக்கூடாது. கரெக்டா? ஒவ்வொரு தடவையும் நமக்கு மாறிட்டு இருக்கு. மிடிலோட வேல்யூ அப்பப்போ கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எங்க எழுதணும்? வெளியே எழுதிடக்கூடாது. வைல் லூப் உள்ள தொடங்கும் போது மிடில் கால்குலேஷன் கொண்டு வரணும். அப்போ செக் பண்றீங்க ஈக்குவல் டு கீயான்னு கேட்குறீங்க. அந்த மிடில் வேல்யூயும் இதுவும் செக் பண்றீங்க. இருந்துச்சுன்னா என்னது பிரிண்ட் பண்ணிட்டு வந்துட வேண்டியதான். என்ன பிரிண்ட் பண்ணீங்க? இந்த சர்ச் கீ வேல்யூ இஸ் என்னது கீ சப்ஸ்டிட் ஆகும். ஃபவுண்ட் அட் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மிடில் இங்க என்ன லொகேஷன்? உங்களுக்கு மிடில் தான் லொகேஷன். சரியா? இதோட லொகேஷன் எங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா மிடில் தான் நம்மளோட பாயிண்ட். அப்போ அதுல தான் லொகேஷன் இருக்கு. மிடில் +1 சொல்லிருங்க. ஏன்னா மிடில் நமக்கு இதை பொறுத்தவரைக்கும் 0லேருந்துலாம் ஸ்டார்ட் பண்றோம். அதனால நமக்கு ஆன்சர் வந்து மிடில் +1 கிடைச்சிச்சுன்னா லூப் பிரேக்னா வைல் லூப்பை விட்டு வெளியே வந்துடலாம். சரியா? அடுத்த ஸ்டெப் என்ன? சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா உங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? அடுத்த செக்கிங் வந்து கேட்க போறோம் இல்லையா? என்ன கண்டிஷன் கேட்பீங்க? கீ லெஸ் தென் கண்டிஷன் என்ன உங்களுக்கு? கீ லெஸ் தென் ஏ ஆஃப் மிடிலான்னு கேட்குறீங்க. இந்த சைடு இருக்கான்னு கேட்குறீங்க. அப்போ இந்த சைடு இருந்துச்சுன்னா ஹை மாறும். லோ வந்து அதே தான் வேல்யூ. ஹை மட்டும் மாற்றணும். எப்படி மாற்றுவோம்? மிடில் -1 மாற்றிக்கோங்க. இல்லை கண்டிஷன் ஃபால்ஸ்னா லோ மாறும், ஹை சேமாக இருக்கும். அந்த புக்கு ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கிட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. மிடில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சைட் சர்ச் பண்ண வரனா லெஸ் தேன், அப்போ ஹை தான் மாறுது. இந்த சைட் சர்ச் பண்ணா லோ மாறும். அதை கண்டுபிடிச்சிட்டு வைல் லூப்பை க்ளோஸ் பண்றீங்க. இது வைல் லூப்போட கான்செப்ட். சரியா? வைல் லூப்போட கான்செப்ட். வெளியே வந்தோடனே என்ன சொன்னேன்? எதை விட்டு வெளியே வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. பிரிண்ட் பண்ணிட்டு வந்திருக்குதா இல்லைன்னா கண்டிஷன் ஃபால்ஸை விட்டு வெளியே வந்திருக்கான்னு தெரியாது. ஆனால் இந்த கண்டிஷன் ஃபால்ஸை விட்டு வெளியே வந்திருக்குன்னா ஒரு செக்கிங் திருப்பி கொடுத்துக்கலாம். லோ கிரேட்டர் தென் ஹையா இருந்துச்சு, லோ வந்து கிரேட்டர் தென்னா இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா இஸ் நாட் ஃபவுண்டு. சரியா? அந்த கீ வேல்யூ இஸ் நாட் பிரசன்ட் இன் தி லிஸ்ட் ஆஃப் அரேன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு நீங்க வந்துடலாம். லாஸ்ட் ஸ்டெப் நார்மலா என்னது? ரிட்டர்ன் 0 மெயினை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இதுதான் நம்மளோட கான்செப்ட். சரியா? நீங்க செக் பண்ணி பாருங்க. எதுக்கு? நாட் ஃபவுண்டுக்கு ஃபுல்லா கொடுத்து எங்க இருக்கு எங்க கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. அழகா கிராஸ் ஆகும். லோ வந்து என்னது? கிரேட்டர் தெனா மாறும். அப்ப கண்டிஷன் விட்டு அழகா வெளியே வந்துடும். செக் பண்ணி பாருங்க. எல்லாம் ட்ரேசிங்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால ஒவ்வொன்றா கொண்டு போங்க. இந்த வேல்யூ வச்சு ஹை லோ மிடில் அந்த மூணுத்தையும் மெமரியில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து என்னது கண்டுபிடிச்சிங்கன்னா அழகா உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து கிளியர் ஐடியாவும் உங்களுக்கு கிடைச்சிரும். எப்போ கேட்டாலும் நம்ம எழுதிடலாம். மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கிளியர் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.